திருச்சிற்றம்பலம். தல நீரை கணி அப்புடவள் ஒரு கப்பிய கரி முகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகம் மதியம் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தர வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை பொற்பட கிரிதனில் பொற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்முதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஓலி வழி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாதனுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடனாகிய சகசிலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் சிவஞான யோகவியல் பகுதி 8 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் பெற்றுள்ளார். நாம் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பரே என்று அற்புதமாக கூறுகின்றார் நமது அப்பர் சுவாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஊனாகிய இந்த உடம்பில் ஆவியாகிய உயிர்க்கும் பொழுதெல்லாம் நாம் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இந்த உயிர் நிலை பெற்று இருப்பதற்கு எது காரணம் என்று கேட்டால் இந்த மூச்சு நின்று போச்சுன்னா வெளியில அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் சில இந்த இறந்தவங்களெல்லாம் கொண்டு வராங்க பார்த்துருக்கீங்களா, முன்னாடி என்ன செய்வாங்க, ஆடிக்கிட்டே போவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆடி கொட்டடிச்சுட்டே போவாங்க. ஏன் ஆடணும்? எல்லாம் துக்கத்தில் இருக்காங்க, இவங்க ஏன் ஆடணும்? அது நமக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது. எது என்று கேட்டால், ஏண்டா நீ எப்படியெல்லாம் ஆடுன தெரியுமா அப்படின்னு அவங்களை காட்டுறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி ஆடிட்டு போவாங்க. நீ என்ன ஆட்டம் போட்ட நீ அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி ஆடி காமிச்சுக்கிட்டே போவாங்க. இப்படிதான் ஆட்டின அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டே போவாங்கல்ல இறந்தவங்க முன்னாடி. அப்ப நம்ம இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், எதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்பதை அறியாமலே நாம் என்ன செய்யறோம், காலத்தை பாதி போக்கிடுறோம். பாதி நம்ம முக்கால்வாசி அதில் தான் நம்ம போகுது. எதுக்காக வந்திருக்கோம்னே தெரியாம நம்ம குழந்தை குட்டி நம்ம சொந்த பந்தம் இது நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன, அப்படிதான் நம்ம வாழ்கிறோம். என்னைக்கு பிறருக்காக நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது நம்மை இறைவன் பார்ப்போம். நம்மை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் இறைவன் நம்மளை பார்க்க மாட்டார். பிறர் நலம் என்றைக்கு கருதுகின்றோமோ அன்னைக்கு சுவாமி நம்மளை பார்ப்போம். அதிலையும் சொன்னாரு வள்ளுவர், தம்முயிர் போல் போற்றாக்கடை அறிவினால் ஆகுவதன் பிரிதி நோய் தன்னோய் போல் போற்ற பிற உயிர் கண்டு இறங்குதல். தெருவில் ஒரு சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா சண்டை நடக்கட்டும்னு வேடிக்கை பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு அது திரும்பி வரும். முடிஞ்ச அளவுக்கு எப்போ சண்டை போடாதீங்கன்னு போய் என்ன செய்யணும், தடுக்க முடியலையா இறைவன்கிட்ட வேண்டணும். நம்ம போய் தடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா, இறைவா எப்படியாவது அந்த சண்டையை நிறுத்தி அவங்க ஒற்றுமையாக இருக்க வைப்பா அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டணும். வேண்டனாலும் குற்றமாயிரும். ஏன்னா நம்ம அடியாரம் இருக்கோம். அடியாரம் இருக்கிற நாம எந்த நிலையிலையும் நம்ம பிற உயிர் கண்டு இறங்க வேண்டும், இரக்கம் செலுத்துதல் வேண்டும், பிற உயிரிடத்து அன்பு செலுத்துதல் வேண்டும். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நம்ம இறைவனை அடைய முடியாது.
அப்ப முடிந்த அளவுக்கு பிற உயிர்கள் கண்டு நாம் இறங்க வேண்டும். அப்படி இருந்தால் சிவபெருமான் நம்மளை தான் முதல்ல பார்ப்பார். இந்த உயிரை எப்படியாவது கடை தேத்தி விட வேண்டும் என்று பார்ப்பார். நம்மளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் சாமி நம்மளை பார்க்க மாட்டார். அப்படி ஊனில் உயிர் ஆவி ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. நான் யாரை நாடி இருப்பேன்னா சிற்றம்பலத்தில் விலகக்கூடிய எங்கள் பெருமானாக விலகக்கூடிய பெருமானையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால் எங்கள் பெருமான் என்னை என்ன செய்வார் என்றால், தேனிலாவிய சிற்றம்பலவனார். அவர் எப்படிப்பட்டவனா? தேனிலாவிய சிற்றம்பலவனார். அவர் நினைச்சா தேனாய் இனிப்பார். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் உயிர் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று சொல்வதற்கிணங்க சாமி நினைச்சா தேனா ஊறுவாரு. அவரை கண்டா தேனா ஊறுவாரு. தனித்தனி உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாது இணைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தலும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுவதாய் கூத்தவி. சாமி எப்படிப்பட்ட தேனு? ஆனந்த தேன். தேனை நம்ம எவ்வளவுதான் பறக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேன் கொஞ்சம் திகட்டிடும். நீங்க ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா திகட்டிடும். ஆனா அந்த தேன் திகட்டாது. எது? சிவபெருமான் என்னும் தேன். தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அப்படியே தித்திப்பா இருப்பார். அவர் நினைத்தாலே நமக்கு ஆனந்த தேன் சொரிய ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு சாமி பேரின்பத்தை இந்த உயிர்களுக்கு நல்குவார். நாம் மனம் ஒன்றுபட்டால் அது கிடைக்கும். ஒன்றுபடலை என்ன கிடைக்காது. நீ வேற ஒன்றும் வேண்டாம். பசி எடுத்தாலே நீங்க சாமி நினைச்சாலே சாமி அமிர்தமா நம்ம உள்ளுக்குள்ள போயிடும். பசியே தெரியாது. பசிக்குன்னா உடனே சாமி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பசி தெரியாது. அதுக்குதான் விரத காலத்துலலாம் சாமி நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு பசி தெரியாது. அந்த நேரத்தில் சிவ சம்பந்தமாகவே இருக்க வேண்டும். விரத காலத்தில் ஒரு 2 இட்லியை உள்ள போடு, அப்படியே ஒரு 2 வடையை உள்ள போடு. சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் எடுக்க முடியலன்னா கூட விட்டுலாம், தப்பு கிடையாது. ஆனால் விரதங்கிற பேர் நிறைய சாப்பிடக்கூடாது. சுருக்கி சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னா ஒரு பாலும் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். பட்டினி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் குடும்ப அளவுக்கு உபவாசம் இருந்தால் சிறப்பு. விரத காலத்தில் கொஞ்சமாவது சாப்பிடாம இருந்தால் தான் நல்லது. அப்படின்னா தானே விரதத்துக்கு கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கும். சொற்பொழிவில் சிவா சொல்லியிருக்காரு, ஏதோ கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்காரு. லைட்டா பொங்கல் சிவா, லைட்டா சாம்பார், லைட்டா 2 இட்லி தான், ரொம்பலாம் கிடையாது அப்படின்னு சாப்பிட்டா அதுக்கு மேலே விரதம் வாங்க. ஒழுங்கா விரதம் இல்லாமல் இருந்தா கூட காலையில் 2 இட்லி பொங்கலோடு முடிஞ்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா விரதங்கிற பேர்ல காலையில சாப்பிடல இருக்கட்டும், மதியம் கிடைக்கட்டும் அப்படின்னு காலைக்கும் சேர்த்து மாத்து மதியம் சாப்பிட்டா பாருங்க. அப்படிலாம் இருக்கு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் சிவ சம்பந்தமாக இருக்க வேண்டும். விரத காலத்திலாம் சிவ சம்பந்தமாக. சாமி தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமானார் எங்கே விளங்குகின்றார்? சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெருமானை நான் நினைத்தால் இன்பம், அவரை கண்டால் இன்பம், அவரை பற்றி பேசினால் இன்பம். தேன்போல் தித்திப்பாக இருக்கக்கூடிய எங்கள் சிற்றம்பலவனார், நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பேன். வான் நிலாவி அப்படின்னா வானலோகம் கிடையாது. வானலோகங்கிறது என்ன உலகம்? விஷ்ணு லோகம் வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு மேலான உலகம் சிவலோகம். என்னை எங்கள் சிவபெருமான் எங்க வைக்கிறாரு? சிவலோகத்தில் கொண்டு போய் அங்க முக்தி இன்பத்தை எங்கள் பெருமான் தருகின்றார் அப்படின்னு அப்ப சமயம் சொல்றாரு. தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பர். சிவலோகத்துல கொண்டு போய் நம்மளை பேரின்பத்தில் திளைக்க செய்வார் எங்கள் சிவபெருமான். அவர் எப்படிப்பட்டவர்? சிற்றம்பலவனார். சிற்றம்பலத்தில் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற பெருமான். அப்படி சிற்றம்பலம் எப்படி அது இருக்கும் என்றால், அது பஞ்சாட்சர படியோடு இருக்கும். அந்த பஞ்சாட்சர படியின் மேல் சிற்றம்பலம் விளங்குகின்றது. அங்கே மேலே பொற்குறையால் வேயப்பட்டிருப்பதனால் அதற்கு பொன்னம்பலம் என்று பெயராகியது. பொன்னம்பலம் என்று ஒரு முறை நாம் கூறினால் 21,600 முறை பஞ்சாட்சரத்தை உச்சரித்ததுக்கு சமம் என்று நூல்கள் சொல்கின்றது.
எந்த நூல் சொல்கின்றது என்றால் திருவாதூரடிகள் புராணம் சொல்கின்றது. அந்த திருவாதூரடிகள் புராணத்துல என்ன சொல்கின்றது அப்படின்னு பார்த்தா, தேக்கும் சடியில திருமுடியார் எழுதால் கருதா தீமனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம்பலம் மின்னில் ஆக்கம் தரும் 5,21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரன்றான் குன்றான் நற்புகழான் என்று சொல்லியிருக்கின்றது. அப்ப எப்பேற்பட்ட கொடியவரும் கூட ஒரு தடவை பொன்னம்பலம் என்று கூறினால் அவர்கள் என்ன செய்வாங்க, 21,600 தடவை பஞ்சாட்சரத்தை நமச்சிவாயத்தை சொன்னதற்கு சமமாக அவர்கள் இருப்பாங்க. ஒரு தடவை நமச்சிவாயம் சொன்னாலே எப்பேற்பட்ட சிறப்பு. அதை 21,600 தடவை ஒரு நாள் முழுக்க சொல்வதற்கு சமம் எது, இந்த பொன்னம்பலம் என்று. அதே போல இங்க சிற்றம்பலவனார் அப்படின்னாரு. செஞ்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி. தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பார். வானவனா சிவலோகம், சிவலோகத்துக்கு மேல ஒரு உலகம் கிடையாது. பேர்பட்ட சிறப்படி இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை, தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் என்னை வானிலாவி இருக்கவும் வைப்பார். அப்ப இந்த ஊனில் உயிர்க்கும் பொழுதெல்லாம் யாரை நாடி இருக்கணும், சிவபெருமானை நாடி இருக்கணும். சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய பெருமானாரை நாம் நாடி இருக்க வேண்டும். தேடி சென்று திருந்தெறியத்தினால் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கோயிலோட ஓடி போகும் நமது உள்ள விலைகள். அங்க எப்படி நடனம் புரிகின்றார், மற்ற இடத்துலலாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிற்றம்பலத்துல மட்டும். ஏன் அந்த நடனம் அப்படின்னா என்ன நடனம், ஆனந்த நடனம். மற்ற இடத்துல ஆனந்த நடனம் புரிகின்றார் என்றால் அவர் எல்லா இடத்துலையும் புரிகின்றார். அதுலேயும் சிறப்பாக ஆடுவது எங்கன்னா சிதம்பரத்தில். நேற்று தைப்பூசம் நடந்ததுல அதுல ஒரு தனிச்சிறப்பு என்ன, தைப்பூசத்திலே தனிச்சிறப்பு சிதம்பரம். அங்க வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தவம் கிடந்து சிவபெருமான இவங்க மண் தத்துவத்துல இருந்தாங்க. சாமி 36 தத்துவத்தை கடந்திருக்காரு. 36 தத்துவத்தை கடந்து நம்ம போறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த 2 முனிவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நடராஜன் மூத்தத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த 2 முனிவர்களும் தவமா இருந்து நாங்க எப்படி சாமி அங்க வர 36 தத்துவத்தை கடந்து நீ வா சாமி அப்படின்னு சொல்லி வந்து நடனம் ஆட வச்சாங்க இந்த 2 முனிவர்கள். யாரு, வியாக்கிரபாதரும் பதஞ்சலி. அவர்கள் நாம் எப்போதும் நாம் போற்றத்தக்கவர்கள். எல்லா நடராஜ பெருமான் மூத்தத்திலையும் யார் இருக்கணும், 2 முனிவர்களும் இருக்கணும். நம்ம திருக்கோயில 2 முனிவர்கள் இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வியாக்கிரபாதருக்கே அப்பா நம்ம கோயில நடனத்தை பார்த்திருக்காரு, மத்தியானந்த முனிவர். யானைக்காட்ட 2 முனிவர் நம்ம கோயில்ல நடனம் பார்த்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. நான் வைத்தியநாத கோயில எவ்வளவு பழமையானு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பழமையான கோயிலே நம்ம வைத்தியநாத. சில பேர் நினைக்கிறாங்க பழங்கால கோயில் இதுதான் சிறப்பு, அப்ப மற்ற கோயில்ல சிறப்பு இல்லைன்னு நினைக்க கூடாது. எல்லா சிவாலயமும் சிறப்பு, எல்லா சிவாலயமும் மறந்துடக்கூடாது. எனக்கு இந்த கோயில் தான் உயர்வு, இந்த கோயில் நான் அவ்வளவு போறது கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா சிவாலயத்தையும் நாம் ஒரே போல் கருத வேண்டும். நிறைய பேர் பேதம் பார்க்குறாங்க. பேதம் பார்த்தால் நமக்கு ஞானம் வராது. இப்போ சாமி இங்கே இதில் உரைஞ்சிருக்காரா உரையிலையா? கண்டிப்பாக இருக்காரு. அவர் உரையிலன்னா சிவலிங்கம் மூத்து இருந்தாலே சாமி அதில் உரைய ஆரம்பிச்சிடும். அதாவது சின்ன பிள்ளைகள் அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி விளாடுவாங்க பார்த்தீங்களா, இப்போ அப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், அங்கே சிவலிங்கத்தில் உறைஞ்சிருவார் சாமி. அப்போ நெய்வேத்தியம் வைக்கணும். சின்ன பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்வாங்க, சிவலிங்கத்தை பிடிச்சி கடையில் போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து பத்தி பொருத்தி அடின்னு பார்த்துருக்கேன். அடின்னு கூட சின்ன பிள்ளைகள் விளாண்டாலும் விளாண்டுருப்பேன், சொல்ல முடியாது, சாமிக்கு தான் தெரியும். முன்னாடி மண்ணெல்லாம் பிடிச்சி சாமி பிடிச்சி விளாடுவாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போய் கடையில் போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து சாமி சாப்பிட்டுக்கோ சாமி அப்படிப்பாங்க. சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த அறிவு கூட நம்மக்கிட்ட இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க எப்படி செல்லாம சாமியை அந்த மண்ணில் பிடிச்சி வச்சு சாமி இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கோன்னு எப்படி செல்லாம சொல்லுது, அதே போல நம்ம எவ்வளவுதான் வயசானாலும் கூட நம்ம குழந்தையாத்தான் இருக்கணும். வயசாக நமக்கு எப்படி இருக்கணும், குழந்தை தன்மை வரணும், பெரியாள் தன்மை வர வேண்டாங்க அப்படின்னு. நிறைய பெரிய மனுஷன் மாதிரி இருக்கியா, வயசு 46 வயசு ஆகுது, இனி நிறைய பேர் வச்சிருக்காங்க, இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களே தம்பி அப்படிம்பாங்க. இருந்துட்டு போறேன், ரெண்டு இருக்கு, இருந்தா இருந்துட்டு போறேன். குழந்தையாவே இருக்கிறது நல்லது தானே. நம்ம சாமி கிட்ட எப்படி இருக்கணும், குழந்தையாத்தான் இருக்கணும். வாங்க சார், இன்னும் பெரியாளுன்னு சொல்லி என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது கிடையாது. பெரியாளுன்னு சொல்லி ஒரு நாள் ஒரேடி என்ன செஞ்சிருவாங்க. அதனால நம்ம எப்பயுமே வழிபாடு செய்யும் போதெல்லாம் சாமி கிட்ட ரொம்ப குழந்தையா இருக்கணும். குழந்தை எப்படி
அந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு அப்படியே விளையாடுதோ அது போல சாமி கிட்ட நம்ம கொஞ்சி விளையாடணும். சாமி கிட்ட பூஜை நேரத்தில் நல்லா கொஞ்சி சாமி என்னெல்லாம் வந்து சீராட்டணுமோ சீராட்டி பாராட்டி போற்றி அர்ச்சித்து வழிபாடு செய்யும். அது உடனேலாம் வந்துடாது. அது நம்ம சுவாமியுடைய புகழை கேட்க கேட்க தான் நமக்கு அந்த அன்புலாம் வரும். கேட்கலன்னா வராது. இறைவனுடைய புகழை கேட்கலன்னா சுவாமி மேலே அன்பு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பாட்டு சும்மா வீட்டில் இருக்க வேண்டியதான், அவசர அவசரமாக பூசையை முடிக்க வேண்டியதான், அவசர அவசரமாக டிவி பார்க்க வேண்டியதான், அவசர அவசரமாக ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டியதான், அவசர அவசரமாக போயிட வேண்டியதான். அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. புரியுது அவங்களுக்கு? அதனால் நம்ம இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்து வைத்திட வேண்டும். இறைவனுடைய புகழை அதிகமாக கேட்க வேண்டும். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மியரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் அவனுடைய புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி சொற்பொழிவு சொல்லுங்க பார்ப்போம். தண்டை அணி வெண்டயம் விழுப்புரமாடி அப்படியே விஸ்வரூபத்தை சாமி அவ்வளோ அற்புதமாக வாரியசனுடைய உரையிலேருந்து அதை எடுத்து அது நல்ல ஒரு இது. யாரும் கேட்கலனா கூட செல்லில் போய் கேட்டுருங்க. அப்படி சாமியுடைய புகழை கேட்கலன்னா இவங்க நம்ம வைரஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, காய்கறி கிடக்காங்க, முழுசும் கேட்டுட்டு ஃபோனில் சொல்கிறாங்க, ஏன் முருகப்பெருமான் இவ்வளவு கருணை ஐயா, என் முருகப்பெருமான் எனக்கு கொஞ்சம் பற்று அதிகமாக வருது அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணி முருகப்பெருமான் வேற யாரும் கிடையாது, நம்ம சாமி தான், நீ அழகாக அன்பு செலுத்தலாம் அப்படின்னு. சாமியை குழந்தைய பார்த்தா முருகர் அப்படின்னு தான். அப்படியே ஐயா சரி. ரொம்ப ஒன்று விடாமல் இங்கே வரலன்னா கூட எல்லாமே செல்ஃபோனில் பார்த்துறாங்க, ஒரு சொற்பொழி விடாமல். அது ஒரு சிறப்பு. ஒவ்வொரு இது முடிஞ்சது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சிறப்பு. அப்படி அதுபடியே பாருங்க, தீட்சையை பற்றி அடிக்கடி சொல்ல போய் தீட்சை எடுத்து வந்துட்டாங்க ராம் திருவிழாவில். அப்படி ஏதாவது உயிர் மாறும். கரெக்டாக பாருங்க, இது கோயில் இங்கே ஒரு 50 பூ, அங்கே வைத்தியசாமிக்கு இருக்கு 50 பூ. மனோரஞ்சிதம் செண்பகப்பூ மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. கெட்டனா கட்டுறீங்களா? கெட்டி சாமிக்கு மாலை மாதிரி ஒரு 50 பூ கெட்டிடுவீங்களா? சாமி ஒரு 50 பூ மட்டும் எடுத்து கட்டி 50 பூ வைத்தியநாத சாமிக்கு வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஊசி வச்சு கூட குறைக்கீங்களா? இல்லை காம்பு தான் கட்டிடுங்க. ஒன்று ஒன்றா கூட வச்சு அப்படி கட்டிடுங்க சார், அப்படி தர மாதிரி கட்டிடுங்க. சரி, இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா எங்கள் வீட்டில் வைகிறாங்க. சீரியஸாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வர்றவங்க வாங்க வாங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், எந்த வழி இல்லை. சரி சரி. அப்படி ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதரை. நாதன் யாரு? சிவபெருமான். நாதன்னா தலைவன். அவர் யாருக்கு நாதன்? வேதமொழியர் வெள்ளிட்ட செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் வாழுக்கும் நாதர் இந்நாதனார் அன்னே என்னும். யாருக்கு நாதர்? அந்த பிரம்மா விஷ்ணுக்கே நாதர். மாளுக்கும் அயனுக்குமே ஒரு நாதர், மற்றவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டார். அதனால நான் நிலாவி இருப்பேன் என் நாதரை, என் தலைவனை நான் அறிவேன். அவர் பிரம்மா விஷ்ணுக்கே தலைவர் அப்படின்னா உயிர்களுக்கு கேட்க வேண்டாம், அவர் எல்லாருக்குமே அவர் தலைவர். அதனால நாதரின் நாதனார் அன்னே என்னும். அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி பாடுது பார்த்தீங்களா? உண்மையிலே பொறாமையா இருக்கு. அப்படி வளர்த்துருக்காங்க பிள்ளைங்க. அது இந்த ஒரு வேலூர் பக்கத்துல ஏதோ 2 பிள்ளைங்க அவங்க 2 வரையும் படிக்கும், பேசிக்கிட்டே அடுத்த வரையும் கரெக்டா படிச்சிடலாம் பாருங்க. அதுதான் பெரிய சிறப்பு. சரி. ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. நம்மளை எங்க கொண்டு வைப்பாரு? சிவலோகத்தில் வைத்து பேரானந்தத்தில் திளைக்க செய்வார் எங்கள் சிற்றம்பலவனார். சிற்றம்பல கூத்தனை, ஆனந்த கூத்தனை, ஞான பெரும் கூத்தனை. எவ்வளவு சிறப்பு பாருங்க. சிதம்பரத்துல அவ்வளவு சிறப்பா ஞான பெரும் கூத்தனே பேரு சாமி. ஞானத்தை வழங்குகின்ற பெரும் கூத்தன். அவர் ஆடல்ல எந்த உயிரும் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. அதாவது ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, படிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாராய் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அற்புதமாக கூறினார். சரி, சரம கட்டிடுங்க. எடுத்தாங்களா? ஆமா இருக்கு. அது டெய்லி சாத்துவோம். ஆமா அதே தான், டெய்லி சாமிக்கு சாத்துவோம்.
நீங்க அவங்க விசலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு 50 பூ மட்டும் கட்டிட்டு மிச்சம் 50 பூ வச்சிருங்க. அப்படி அற்புதமாக சொல்கின்றார் இந்த பாடலில். நாம நூலுக்குள்ள போயிடும். ஆன்மாவும் சிவனும் பேதமன்று நீ சொல்லுவேயானால் ஏகதேசியாய் விடும். அப்படி அல்ல, முத்தி திசையில் ஆன்மாவும் சிவனும் ஒன்றனில் ஏகான்மவாதமாய் மயக்கத்தை கொடுத்துவிடும். அப்படியானால் குற்றம் யாதனில் செம்பு தன்னுடைய களிம்பை போக்கும் ரசக்குழியை ஒன்றல்லவே. ஆகையால் முற்கூறிய இரண்டும் அல்லாமல் ஆன்மாவும் சிவனும் அபேதமாய் இருக்கும். வேத ஆகமங்களை உள்ளபடி அறிந்த ஞாதாக்கள் ஆன்ம பிரகாசம் கண்ணினுடைய பிரகாசமும் கலந்த விடத்து அவ்விரண்டையும் பிரித்து வேறொன்றும் ஒன்றும் சொல்லார். இப்ப ஆன்மாவும் சிவபெருமானும் ஒன்றுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று கிடையாது. அதாவது இரண்டு பொருள் ஒரு பொருள் போல. இப்ப சிவமும் சக்தியும் பிரிப்பட்டதா இருக்கும். ஆனா ஆன்மாவும் சிவமும் எப்படி இருக்கும் ஏற்கனவே சென்ற மாதிரி சொன்னோம். இது சம்பந்தம் அத்வைத சம்பந்தம். சிவமும் சக்தி இருக்கக்கூடிய சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம், விட்டு நீங்க சக்தி. இது சாமியும் ஆன்மாவும் சேர்ந்திருக்கிறது அபேதம். அது பேதம், இது அபேதம். அப்ப இது தாதான்மியம், இது இது என்ன சம்பந்தம்? அத்வைத சம்பந்தம். உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அத்வைத சம்பந்தம். அந்த நிலையில தான் இந்த உயிரானது இருக்கும். கடல் விடம் கொள்ளும் கண்டார் தம்மையும் காலகாலன் மிடற்று கொள்ள வல்ல மிடலிலை எற்றே அடியினை சரணமென்றே அமலனை அடைந்தார் தங்கன் அடல்வழி அடங்கன் மூல மலத்தில் கழிவுமென்றே. பாட்டில் ஒரு ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. எப்படின்னா, தேவர்கள் திருப்பார்கடலில் அமுதம் கடைந்த காலத்தில் உண்டான ஆழகால விஷம் கண்டவர்களையும் கொல்லும். அந்த விஷம் கண்டவர்களே கொல்லுமா. ஆழகால விஷம் திருப்பார்கடலை அவங்க கடைஞ்சாங்க, விஷம் வந்தது, எல்லாம் பயந்து ஓடுனாங்க. அது பார்த்தவங்களே என்ன செஞ்சிச்சு, துரத்திக்கிட்டு போச்சு. எல்லாரும் ஓடுனாங்கல்ல. ஓடுனாங்களா ஓடலையா? அந்த திருப்பார்கடலை யார் கடைஞ்சா? வால்பகுதி தேவர்களும் தலைப்பகுதி அசுரர்களும் கடைந்தார்கள். மத்த மலையை ஒன்றி வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக வைத்து திரித்தார்கள். அங்கே கேப்டனாக யார் இருந்தா? திருமால். அங்கே ஆமை வடிவத்தில் இருந்து தாங்கி கொண்டிருந்தார். கடையும் போது என்ன வந்தது? கரு 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 கருன்னு வந்துச்சு. என்னது? கருநீல கிளத்துல விஷம் வந்தது. அதனால திருமலை பார்த்தீங்கன்னா அப்படி கருநீல வண்ணன்னே சொல்லுவாங்க. அந்த நஞ்சை பார்த்து எல்லாரையுமே துரத்தியது, எல்லாருமே அஞ்சு ஓடினார்கள். ஆனா அந்த நஞ்சையே சாப்பிட்டாரு சிவபெருமான். அவருக்கு ஏதாவது ஆச்சா? பார்த்த இவங்களுக்கு விஷம் ஏறியது, ஆனா சிவபெருமான் அதை உண்டார், அவருக்கு எதுவும் ஆகலை. அதே போல இறைவனுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு மலமானது சாராது. எப்படி இந்த விஷமானது சிவபெருமானை ஒன்றும் செய்யவில்லையோ, அதே போல அவருடைய திருவடியை அடைகின்ற ஆன்மாக்களுக்கு என்ன சேராது? ஆணவமல வாசனை சேராது சொல்றார். இத்தன்மையுடைய விட காலனுக்கு காலனாகிய பரமசிவன் கண்டத்தில் வந்து பொருந்தி இருக்கவும் அவரை வாதியாது எப்படித்தான் வழி கெட்டு நின்றதோ அப்படியே பரமசிவனுடைய சீவாதத்தை அடைந்த முத்தான்மாக்களை மல சக்தி வேதனை செய்யாமல் தானும் கெடாமல் இருக்கும். அப்ப வேதனை தாங்காம இருக்குது, ஆனா விஷம் இருக்கான்னா இருக்கு. அதே போல ஆணவ மூலம் வலிமை குன்றும், ஆனா என்ன இருக்கு? ஆணவ மூலம் இருக்கு. வலிமை தான் குன்றிருக்க ஒழிய ஆணவ மூலம் என்ன ஆகல, அழியல. அது அழியாது. ஏன் அழியாது? அது என்றும் உள்ள பொருள். ஆணவமலம் என்றும் உள்ள பொருள். இந்த உயிர்கள் என்றும் உள்ள பொருள். இறைவன் என்றும் உள்ள பொருள். என்றும் உள்ள பொருளை போய் அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இருப்பதை அழிக்க முடியாது, இல்லாத ஒன்றை தோற்றுவிக்க முடியாது. இதுதான் சப்ஜெக்ட். சைவ சித்தாந்தத்திலே மிகப்பெரிய சப்ஜெக்ட் என்னன்னா, நீ எந்த பொருளை நீ அழிக்க நினைச்சா அழிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள பொருளை அடின்னு நம்ம கடையில் முருகன் சேர்ந்தாங்க அடின்னு. அப்போ புதுசாக அப்போ தான் போய் சாமி பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, சரவணா, இருக்கிற பொருளை அழிக்க முடியாதுப்பா, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? இந்த தாளை இப்போ நான் அழிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இந்த தாளை வச்சுக்கோ அழி அப்படின்னாரு. தீயை பொருத்தி வச்சேன். அதுக்கு பொசுங்கி சாம்பலாச்சு. எப்படி அழிச்சிட்டல அப்படின்னு. அழிக்கல அப்படின்னாங்க.
அந்த துகள் இருக்கு, அந்த அணுத்தன்மையான துகள் இருக்கு. அப்ப சிறு பொருள் தான் பருமையாக வருகின்றது, நுண்ணிய பொருள் தான் பருமையாக வருகிறது. இந்த உலகம் அப்படித்தான், நுண்ணிய பொருள் தான். ஆனா நமக்காக சாமி எப்படி விட்டுருக்காரு, மாயிலிருந்து ஒரு கூரைத்தான் எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த உலகம் எண்ணில்லாத கூறுகள் இருக்கு மாயை. அவர் முழுமையே சாமி எப்பயும் மாயை பயன்படுத்துற, ஒரு கூறுக்கே நம்மளால தாங்க முடியல. இதுல எத்தனையோ கோடி அண்டங்கள்லாம் வேற இருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்படி இந்த ஆணவம் எப்படின்னா வலிமை குன்றி இறைவன் திருவடிக்கு போயிடுச்சுன்னா வலிமை குன்றிடும். அப்ப எல்லாம் இறைவன் செய்யும் போது அப்ப எது நம்ம பந்திக்காது, வாங்க சார், ஆணவமலம் நம்மை பந்திக்காது, அது செயல் இழந்து கிடக்கும். அதுவும் கேவல நிலையில அது எப்படி இருக்கும் அப்படின்னா 100% ஆவாரக சக்தி என்கின்ற பேர்ல நம்மள முற்றிலும் இறைவனை மறைச்சு நிற்கும். சகல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அதோ நியாமிக்கா சக்திங்கிற ஒரு சக்தி இயங்கி கீழானதை மேல உள்ளதா காட்டும், மேலா இருக்கிறத கீழ்படுத்தி காட்டும். இது அதனுடைய அதோ நியமிக்கா சக்தி. முழுக்க முழுக்க மறைப்பது ஆவாரக சக்தி. சகல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை மறைப்பது அதோ நியமிக்கா சக்தி. அப்ப எப்படிலாம் இருக்கும் பாருங்க, நம்ம ஒரு வழி பண்ணிரும். ஆனா அப்படி இருந்தாலும் கூட ஆணவங்களும் நமக்கு நன்மை தான் செய்யுது. எப்படின்னு கேட்குறீங்களா, முக்தி காலத்துல கொண்டு போய் நம்மளை விட்டாலும் கூட அது செயலிழந்து இருக்கும். அதுவும் ஒரு காரணம், முக்தி போகிறதுக்கு ஆணவமும் ஒரு காரணம். இப்ப வலிமை கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த விதத்துல நமக்கு நன்மை அப்படின்னா, ஒரு தாதாவுக்கு நம்ம மாமூல் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம். இப்ப அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் மிச்சமா மிச்சம் இல்லையா? அதே போல ஆணவம் நமக்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம சாமி திருவடிக்கு போய் சேர்க்கறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது வலிமை குன்றி இருக்கும், அதனால நமக்கு ரொம்ப நன்மை தான். எப்படி தாதாவுக்கு நம்ம மாமூல் கொடுக்கறது வைக்கிறதோ அதே போல நம்ம பேரின்ப நிலைக்கு செல்வதற்கு அதுவும் ஒரு காரணம். அப்படி கீழாக உள்ளதை மேலாக காட்டும், மேலாக உள்ளதை கீழாக காட்டும். அனாதியுள்ள மூல பலமாகிய ஆணவமலத்தின் சக்தி சிவ சாயுச்சியம் அடைந்த ஆன்மாக்களுக்கு அடங்கும் என்பது ஆணவமலம். சிவ சாயுச்சிய முக்திக்கு சுத்தமா என்ன செய்யாது, ஆணவமலம் வேலையே செய்யாது, துளி கூட வேலை செய்யாது. தனித்தனி சக்தியாக மறைப்பிக்கும். சக்தி மாத்திரம் மறையாமல் அந்த சக்தி கெட்டு போகாமலும் இருக்கும் என்று சொன்னதை பற்றி, அனாதியாக மறைந்திருக்கும் சக்தி மறையாது, வலி குன்றி அடங்குவதனால். அதுபோல அனாதி முத்தனாயிருக்கின்ற பரமசிவன் சக்தியும் அனாதியுள்ள ஆன்மாவினுடைய சக்தியும் வழிகட்டு அடங்கும் என்று நீ சொல்லினால், முக்தி காலத்துல எல்லாம் அடங்கி போய் இருக்கும், சுத்தமா வேலை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கைலாயமே சென்றாலும் கூட ஆன்மமுல இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சிவத்தோடயே ஒன்றி இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆணவமலம் பற்ற ஆரம்பிச்சு. திரும்பி பார்த்தா ஆணவமலம் ரெடியா இருக்கும். ஒரு செகண்ட் போதும் நம்மளை மயக்கிறதுக்கு. மாயை மயக்கும் செய்யும் என்று சொல்வதற்கு இணங்க ஒரு நிமிஷத்துல மாயை நம்ம மயக்கிறோம். ஆனா நீங்க மாயைக்கு மயக்க மாட்டீங்க. இறை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா மாயை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நீங்க ஈகி வர ஆரம்பிச்சிருவீங்க. அதோடைய மாயை மேல உங்களுக்கு என்ன வந்துடும், வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அனுபவிச்சு போதும், எல்லாம் போதும். சிலர் பார்த்தீங்கன்னா 80 வயசானாலும் என்ன ஆக மாட்டேங்கி, அந்த வெறுப்பு வர மாட்டேங்கி. இன்னும் அனுபவிக்கணுங்கிற விருப்பு தான் வருது. எது போலன்னா அந்த நாய் போல. இந்த நாய் என்ன செய்யும், அதை மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல சொல்றாரு. ஞாயிற்கடையாம் நாயேனாரு, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டாய். ஏன் அப்படின்னா நாய் ஒரு பொருளை உண்டதுக்கு அப்புறம் கீழே துப்பிடும், அதுல ரத்தம் வரும். அது இது பல்லுல இருந்தா வந்திருக்கு ரத்தம், அது அந்த எலும்புல இருந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் துப்புனதே மறுபடியும் எடுத்து சாப்பிடும். அது போலதான் நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலகத்தை அனுபவிச்சுட்டு சாமி கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். நல்ல இறை வழிபாடு, அடியார்களோடு சேர்ந்து தலை யாத்திரை, திருப்புகழ், திருவம்பாவை, திருவாசகம் எல்லாம் படிச்சு வந்துகிட்டு இருக்கையிலே திருவடி மறுபடியும் நம்ம எங்க போவோம், போயிட்டு வருவோம் அப்படின்னு மறுபடியும் உலகத்தை போய் உலக ஆரம்பி.
அதான் ரொம்ப அந்த இடத்துல தாழ்த்த ஞாயிற்கடையாம் நாயை நயர்ந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உண்வசமை வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவை நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன் கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். சாமி என்ன திருவடி கீழே வைப்பதும் எனக்கு பிறவி கொடுப்பதும் இந்த காயமாகிய உடலை கொடுப்பதும் உன் திருவடி கீழ் வைத்திருப்பதும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நமக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? நமக்கு சுதந்திரத்தன்மை கிடையாது. உயிர்களுக்கு சாமிக்கு தான் முழு சுதந்திரம். நமக்கு சுதந்திரத்தன்மை கிடையாது. நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சாமி ஒருத்தர் தான் சுதந்திரன். அதான் தன்வயத்தனாதல். முதல் குணமே எதுன்னா தன்வயத்தனாதல். தன்வயத்தனாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், முற்றும் உணதல், தூய உடம்பினாதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணத்தை உடையவர் சிவன். முக்தி காலத்துல இந்த 8 குணத்தையும் நமக்கு சுவாமி பதிய வைப்பார். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல முக்தி என்று நாம் அழைக்கின்றோம். ஒவ்வொரு சமயமும் எதையோ முக்தி சொல்லுது. வைஷ்ணவ சமயத்துல ஒண்ணு முக்தி சொல்லுது, புத்த மதத்துல ஒரு முக்தி சொல்றாங்க, இயேசுநாதர் கிறிஸ்டின் மதத்துல ஒரு முக்தி சொல்றாங்க, முஸ்லிம் சமயத்துல ஒரு முக்தி சொல்றாங்க. இந்த முக்தி எல்லாம் பதத்தில் போய் தான் அடங்குவே தவிர பரமுக்தியை தராது. பரமுக்தி தரக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. பரமுக்தி யார் தருவா? சாமி ஒருத்தர். வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது. அது சொல்றாரு, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். ஏன்னா அவர் தான் ஆட்கொள்ளணும். நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர் தான் வந்து ஆட்கொள்ளணும். நீயே ஆட்கொள்வாய் மாயப்பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி. இந்த மாயமான பிறவி ஓங்கில தான் இருக்கு, என் கீழே ஒண்ணு இல்லை. மாயப்பிறவி வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உடம்பு கொடுப்பதும் கடல் கீழ் வைப்பாய் உன் திருவடி கீழே வைப்பதும் என் கையில இல்லை சாமி. அதுவும் உன் கையில தான் இருக்கு. அந்த அதிகாரம்லாம் உனக்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன் கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்று அற்புதமாக யார் சொல்றா? மாணிக்கவாசகர் பெருமான் சொல்ற. அப்ப ஆணவமலம் வெளிவடைந்தாலும் கூட நாம எப்படி இருக்கணும்? சிவத்தோட அழுந்தி இருந்தால் நமது ஆணவ வாசனை நம்மை பற்றாது, இல்லைன்னா பற்றிவிடும். ஆன்மாவும் சிவனும் ஒன்றல்ல, இரண்டும் அல்ல. அது வேத ஆகமங்கள் எல்லாம் அவர்கள் இருக்கின்ற ஐக்கியத்தினால் அபேதம் என்றே சொல்லும். இப்படி வேகித்து பிரத்தியம் என்னும் சத்தத்தினால் இதற்கு ஐக்கிய பதம் என்றும் பதத்தின் அருந்ததை ஒன்றென்று சொல்வார்கள் சில சமயத்தர்கள். பரம சிவனை சமணனாகிய ஆன்மாவையும் அவித்தை ஆகிய மலத்தையும் ஒன்றென்று கூறுவது கூடாது. ஆன்மாவையும் மலத்தையும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றென்று கூடக்கூடாது. மலம் வேற, இது பற்றுவது. ஆன்மாவை பற்றுவது எதுனா, இது போய் அதையும் பற்றல, அது போய் இதையும் பற்றல. இயல்பாகவே செம்புல எப்படி களிம்பு இருக்கோ அது போல ஆணவமலம் நம்மை முற்றும் மறைத்திருக்கின்றது, உயிர்களை மறைத்து. ஆணவமலம் தனி பொருள், உயிரோடு உடனே சிலவர் என்ன செய்யறாங்க? உயிரை மறைச்சிருக்குது இல்லை, அப்ப ஆணவமலம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிட முடியும்? நமக்கு ஏன் இன்ப துன்பம் வருது? உயிர்களாகி நமக்கு ஏன் இன்ப துன்பம் வருது? ஆணவமலம் என்பது ஒரு ஜடம். நாம அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள் இருக்குல்ல. அறிவற்ற பொருள் நீங்க என்ன உணர்த்தினாலும் அது அறியாது. அறிவுடைய பொருள் தான் அறியுமே தவிர அறிவற்ற பொருள் அறியவே சார். அப்படி அரசனும் அரசனுக்கு ஏவர் தொழில் செய்வோரும் அவனுடைய 4 வகை சேனையும் உலகத்துள்ள ஆன்மாக்களுக்கு இடர் வந்த போது தீர்த்தும் அவர்கள் செய்த குற்றத்தை அறிந்து தண்டித்தும் போக்கப்படுவதால் அரசனும் அவனே அத்தொழில் செய்யும் அப்பிராணிகளும் ஒன்றல்லது. அதுவல்லாமல் சத்த தாதுக்களால் எடுக்கப்பட்ட சரீரமும் ஆன்மாவல்ல. என்ன சொல்றாருன்னா, அரசனுக்கு ஏவல் தொழில் செய்கிற ஏவலர்களும் ஒன்றல்ல, அந்த மந்திரியும் ஒன்றல்ல. சக்தி ஒன்றுதான். அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னா பல வகையாக இருக்கும். சிலர் சொன்ன சக்தி எண்ணில்லாத சக்திகள் இருக்கு அப்படின்னு சிலவர் சொல்லுவாங்க. இப்ப நவராத்திரியை நம்ம என்ன சொல்றோம்? 9 ராத்திரிகளாக 9 சக்திகளை வச்சு வழிபாடு பண்றோம். அப்போ 9 சக்தியா அர்த்தம்? சக்தி ஒன்றுதான்.
அதனுடைய காரியங்கள் வந்து எப்படி இருக்குன்னா பல வகையாக இருக்கு. எது போல அப்படின்னா, ஒரு அரசன் வந்து ஒரு உயிருக்கு தண்டனை கொடுக்கின்றார் என்றால், தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவான், இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். அதோட அவர் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாரு, அவர் மந்திரிகிட்ட சொல்லுவாரு, மந்திரி காவலர்கிட்ட சொல்லுவாரு, காவலர் தூக்கு போடுறவங்கிட்ட சொல்லுவாங்க, தூக்கு போடுறவங்க தான் என்ன செய்வான், கடைசி அந்த தொழிலை செய்வான். அரசரா செய்வாரு, அரசர் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆர்டர் போடுறது தான் அவர் வேலை. அதே போலதான் செய்ய வருவான். ஆர்டர் போடுறது மட்டும்தான் அவர் வேலை. மற்றதெல்லாம் தன் சக்தியாகிய இயக்க சக்தியாக விளங்கக்கூடிய சக்தியை எல்லாம் பார்த்துக்கும். சிவம் நினைக்கும், மற்ற எல்லாமே செய்யறது யாரு, சக்தி தான் செய்யும். இப்ப சாமியை போய் அடைய வேண்டும் என்று நினைப்பு நம்மகிட்ட இருந்தாலும் கூட கொண்டு போய் சேர்க்கறது யாரு தான், சக்தி தான் போய் சேர்க்கும். சிவத்திட்ட கொண்டு போய் யார் சேர்ப்பான், சக்தி தான் போய். முக்திக்கு விருப்பம் வருவதே எப்படி வரும், விருப்பம் வந்துருச்சுனாலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தன்னுடைய சக்தி மூலியமா தான் சாமி இந்த உயிர்களை இழசுகிறாரு, தன் பேரின்பத்தை அதற்கு தருகின்றார். ஏன்னா செயல் முழுவதுமே சக்தி. நினைப்பதெல்லாம் சிவம், செயல் முழுவதுமே சக்தி. ஆன்மாக்களே அச்சிவபெருமானுக்கு மைந்தர்கள். அவர்களுக்கு மாதாவும் பிதாவும் ஆகிய சிவபெருமானும் ஆன்மாக்களிடத்து விருப்பம் மிகுந்து ஆன்மாக்களுடைய சக்தியுடன் ஆன்மாக்களை சக்தியின் பருவங்களையும் அறிந்து தாமே புணரச் செய்வார். அந்தந்த அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு விதமான ஆணவங்கள் இருக்கும். ஒரே ஆணவம் எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது. ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவங்களும் இருக்கும். அதை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்தவனேங்கிறார். அவரவரை கூத்தாட்டு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு தகுந்தவாறு என்று எப்படி இருக்குமா அனுபவம். இப்ப ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்க மாட்டார். சில பேர் பார்த்தீங்கன்னா என் குணம்லாம் யாருக்குமே வராது. சில பேர் தன்னைத்தானே பெருமை, என் குணம் மாதிரி யாருக்கும் வராது அப்படின்லாம் இருக்காங்கல்ல. ஆனா அப்படி சொல்றால இன்னொரு ஆளு குறை சொல்லிட்டு இருப்பாரு, வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னு என்ன செய்வாங்க, மனுஷி மதிப்பாள இவ்வளோ அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அதுக்கிட்டு பார்த்தா இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க இன்னொரு ஆள் 4 பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்படிதான் போகும். ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு தகுந்தவாறு ஆணவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவான். எப்படி ஆவார சக்தியை முற்றிலும் சாமி மறைச்சு கீழான உள்ளதெல்லாம் மேலா காட்டும், மேலா உள்ளதெல்லாம் கீழா காட்டும், நல்லவங்களை கெட்டவன் பார்க்கும், கெட்டவங்களை நல்லவன் பார்க்கும். அறிவு சுத்தம் மறைச்சிடும். ஆணவ மலத்தினுடைய செயல் வந்து முழுவதும் மறை. இருள் கூட தன்னை காட்டும், இது தன்னையும் காட்டாது. அப்பேற்பட்டது ஆணவ மலம். அதுல கடந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அழுந்திக்கிட்டு இருக்கோம். இதை நீக்கக்கூடியவர் யாரு, சிவபெருமான் ஒருவரே இந்த ஆணவ வலிமையை ஒன்றச் செய்வார். நேற்று முருகப்பெருமானை பத்தி சொல்லும்போது கந்தன்கிற பேருக்கு பகைவருடைய ஆற்றலை பற்றச் செய்பவன் அப்படின்னு நேற்று உள்ளது கேட்டீங்களா சார்? கேட்டு பாருங்க. முருகப்பெருமானுடைய விஸ்வரூபம் அதில் சொல்லியிருக்கு சார். அந்த இது அதில் விஸ்வரூபம் சொல்லியிருக்கு, கேளுங்கன்னு. அப்படி ஆணவ வலிமை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவரவருக்கு தகுந்தவாறு, ஒவ்வொரு உயிர்களுக்கு தகுந்தவாறு. இந்த யோகவியல் முழுவதுமே சித்தாந்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த இன்னைக்கு முடியுது, யோகவியல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த இயலுக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த ஒரு 7-8 வாரமாவே எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக எப்படி அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. நல்லா இருக்கா, புரியுதா? சித்தாந்தம் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வினைகளை பற்றி சொல்லும்போது அது ஆகாமியம், பிராத்தம், சஞ்சிதம்லாம் உங்களுக்கு புரியுதுல. முன் செய்த வினை, இப்போ அனுபவிக்கின்ற வினை, இனிமேல் செய்யக்கூடிய வினை, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம சித்தாந்தம் எடுக்கத்தான் போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து முழுவதுமே சித்தாந்தத்தை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்போம். உங்கள் மூலியமா அடியன்னு சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி. சரி. அப்படி இல்லை, ஒவ்வொன்றையும் அப்படி தெளிவாக 1 மணி நேரம் எடுத்தாலும் தெளிவாக புரிஞ்சு எங்கே கேட்டாலும் நீங்கள் தைரியமாக சொல்கிற மாதிரி திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். நம்ம கையில் கிடையாது, திருவள்ளுவர் கூட்டி வச்சா சரி. அப்படி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு ஆணவ மலத்தினுடைய வலிமை இந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தரை போய் நீங்கள் நேராக போய் உங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் ரொம்பவே இருக்கோங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, என்ன இருக்கு,
அடிக்க வந்துடுவாரு. யாரா பார்த்து அந்த கேள்வி கேட்ட அப்படின்னு அடிக்க வந்துடுவாரு. அது ஆணவம் தன்னையும் காட்டாது. இருள் கூட தன்னை காட்டும். ஒரு இருட்டுக்குள்ள போய் புக் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள போயிட்டு ஒரே இருட்டா இருக்கு அப்படிம்பாரு. அதே இது ஆணவம் தன்னையும் ஒருத்தட்ட போய் ஆணவம் இருக்குன்னோம்னா அது தன்னையும் காட்டாது. அப்பேற்பட்டது ஆணவம். அதை மாணிக்க சொல்லும்போது அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவார். அதுலயும் பாத்தீங்கன்னா உண்மையுமாய் இன்மையுமாய், கடவுள் இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு எப்பயுமே இல்லை. உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு. யான் எனதுங்கிற செருக்கு ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவர் இருக்கான். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். சாமியுடைய கருணையெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்படிலாம் நம்ம ஆணவமலத்துல இருந்து நம்ம எப்படி அலந்தி கிடந்தோம், நம்ம பிறப்பதுல இருந்து எப்படிலாம் அலந்தி கிடந்தோம். அப்படியே ஒவ்வொரு தாய் வகுத்துல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கருவுல இருக்கிறதுல இருந்து மானுட பிறப்பு மாதா உதரத்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமையில் விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதம் தாண்டில் அம்மதம் பிழைத்தும் ஈரறு திங்களில் பேரீரல் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் அம்மலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புகை பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரம் துயரிடை பிழைத்தும் எல்லாத்துலேயும் சாமி கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க வைக்கிறோம். ஒவ்வொரு கட்டமா 9 கட்டமா பிரிச்சு 10வது மாசத்துல அந்த குழந்தை வெளியில வர்ற வரைக்கும் இது படுற பாடம் முழுவதும் அப்படியே ஒவ்வொரு திங்களையும் வகுத்து வச்சிருக்காரு மாணிக்க. உள்ள உணவு கொடுக்கறதுல இருந்து இந்த தாய் உணவு உட்கொள்றதுல இருந்து அது படுற துன்பத்தெல்லாம் ஒவ்வொரு திங்களையும் என்னென்னலாம் கடைசி பார்த்தீங்கன்னா உள்ள புழுக்கெல்லாம் அண்டாம இருக்கிறதுக்கு அதுல இருந்து தப்பிச்சு வர்றதும் அந்த நஞ்சு கொடி தாக்காமல் இருந்து வெளியில வர்றதும் இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சொல்றாரு பார்த்துக்கணும். அதெல்லாம் படிச்சு பாருங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. சாமி கிட்ட சாயா அன்பு வரணும், மாறாத அன்பு வரணும். நம்ம அன்புலாம் நீங்க சொப்படி வைக்கல ரைட்டு தான் சார், நீங்க சொல்றது சரிதான் சொல்லிட்டு அங்க வெளியில போனதும் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. இங்க எல்லாம் கேட்டுட்டு இங்க உழைப்பை காட்டிட்டு இன்னுமே சொற்பொழிவுக்கு எப்படியாவது தினசரி வந்துடணும். கண்டிப்பா பாருங்க சார், தினசரி வந்துட்டு வெளியில போனதும். ஆனா இன்னொன்னு சூழ்நிலைகளும் வாய்க்கணும், அது வேற விஷயம். ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கு சூழ்நிலைகளும் வாய்க்கணும். அது சாமியோட திருவருள்ல தான் இருக்கு. நம்ம நினைச்சாலும் கூட யாரு கூட்டி வைக்கணும், இறைவன் திருவருள் கூட்டி வைக்கணும். அப்படிதான் நமக்கு வைராக்கிய பக்தி வரணும். வைராக்கிய பக்தி இருந்தால் தான் எடுத்த பிறவிலே போக முடியும். வைராக்கிய பக்தி வரலைன்னா போக முடியாது. எல்லாரும் மாதிரியும் ஏதோ வந்தோமா கோயிலுக்கு வந்தோமா 2 பாட்டை படிச்சுட்டு போனோமா அப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்காவது என்ன செய்யணும், சீரியஸாக வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பிறவில இருந்து நாம் தப்ப வேண்டும். இனி ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். இப்படி இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நாம சாமி வழிபாடு. காலம்லாம் ரொம்ப இல்லை, எடுத்து இந்த பிறவில எப்படியாவது ஓடணும், பட்டது போதும், அனுபவிச்சது போதும். இன்னும் அந்த விருப்பு வரமாட்டேங்குவாரு, வெறுப்பே வரமாட்டேச்சு. இன்னும் நிறைய முன்னாடியை விட இப்ப அதிகமா தான் என்ன ஆகுது, வழிபாடு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா போகும், அதிகமாக உத்தம் போகும். அதையும் மீறி தான் நம்ம வழிபாடு செய்யணும். இப்படிதான் வரும். ஒருத்தர் துன்பம் தாங்க முடியலையா, வாரியாசாமிகிட்ட போயிருக்காரு. வாரியாசாமியை பார்க்கணும்னு சொல்லி திருச்செந்தூர்ல போய் அப்படியே நின்றுட்டே இருந்தாரு. அவர் சொற்பொழி முடிஞ்சதும் ஒரு ரூமுக்கு போனாரு. வெளியில நின்றுட்டே இருந்தாரு. அவர் உள்ள விடல. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி உள்ள வாரியாசாமி கேட்டாரு. இந்த மாதிரி யாரோ உங்களை பார்க்கணும் இருக்காரு அப்படின்னு சொன்னதும் சரி உள்ள வர சொல்லுப்பா அப்படின்னதும் உள்ள போய் அவர் பக்கத்துல போய் இப்படி உட்காந்துட்டாரான். அவர் மேல சேர்ல உட்காந்துட்டாரான். இதில் போய் சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியல சாமி அப்படின்னாரான். யாரை பார்த்து? அது துன்பம்னா துன்பம், அப்படி ஒரு துன்பம் அப்படின்னதும் அடா பாவி உன் நிலைமை எனக்கு வரமாட்டேங்கன்னு வருத்தமா இருக்குடா அப்படின்னாரான். ஏன்னா துன்பம் வந்துச்சுன்னா யாரை தேடி ஓடி வருவாங்க. இன்னொன்னா துன்பம் யாருக்கு அதிகமாக வருதோ இறைவன் அவங்கள நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். சாமிய ரொம்ப சுகபோகமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி எப்படி வருவாரு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நினைப்பீங்களா முதல்ல சுகபோகமா இருந்தா நினைப்போமா நம்ம? அப்படி சொன்னாராம் வாரியாசாமி. உன்னால எனக்கு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கணும் சாமி கிட்ட.
துன்பம் வந்து ரொம்ப சந்தோஷம் எதுக்கணும். பெருமாள் திருவருளால நமக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த சின்னதோட முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளாது. தக்க தசமதி தாயோடு காண்படும் துக்க சாகர தேரடை. சாமியுடைய ஒவ்வொரு கரணையும் நம்ம நினைச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு வர்ற துன்பம் தெரியாது. எப்பேற்பட்ட கருணையா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒரு துன்பமா, எத்தனையோ பிறவியில் எத்தனையோ பேருக்கு துன்பம் செஞ்சிருக்கோம், இது ஒரு துன்பமா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு அந்த துன்பம் தெரியும். என்னதான் நான் அடிக்கடி சொற்பொழி பண்ணாலும் எல்லாருக்கும் துன்பம் வரத்தான் செய்யும். சொற்பொழி பேசுறவருக்குலாம் வராதுன்னா கிடையாது, எல்லாருக்குமே என்ன செய்யும், துன்பம் வரத்தான் செய்யும். இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். எது வரைக்கும்? இறக்கும் வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். பிறவின்னு வந்துட்டாலே முழுக்க முழுக்க இன்ப துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும். அது ஞானிகளுக்கே உண்டுன்னு நம்மளால ஏமாத்திர சொல்லுங்க பார்ப்போம். மாணிக்கவாசரை சிறையில் அடைத்தாங்க. சுந்தரம் சாமிக்கு 2 கண்ணு போயிடுச்சு. அப்போ சாமிகளை தூக்கி கல்லை கட்டி கடலை தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா ஞானசம்பந்த பெருமான் ஒருத்தர் தான் ஒரு துளி கூட கஷ்டப்பட்டது. கை தட்டினதுக்கே கை வலிக்கும்னு சாமி பொட்டாளத்தை கையில் கொடுத்தாரு. ஏன்னா அவர் முக்தி அடைந்த ஆன்மாவை கொண்டு வந்து பிறக்க வைத்த காரணத்தினால் சாமி ஒரு துளி கூட என்ன செய்யல, கஷ்டப்படுத்தார். அப்படி ஆனவங்களும் ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு இருக்குமா. அதனால 5 வரல எப்படி ஒன்னுடைய இருக்கு, அதே போல அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமான். ஒரு உயிருக்கு இருக்கிற ஆணவம் மாதிரி இன்னொரு உயிருக்கு இருக்காது. ஆனா சாமி என்ன பண்றாரு, எந்த உயிருக்கு எப்படி ஆணவமலம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் அவர்களுக்கு என்ன செய்யறாரு, அந்த ஆணவமலத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வடிவம் கொண்டு வந்து அந்த உயிருடைய ஆணவமலத்தை கொஞ்சம் கொஞ்சமா போக்குறது. சில பேர் பல தெய்வங்களும் நினைப்பாங்க, அந்த தெய்வம் வடிவம் தாங்கி வந்து சாமி அவங்களை பக்குவப்படுத்துவார். குருவாக வந்து இந்த உயிர்களுக்கு சாமி என்ன செய்வாரு, பக்குவப்படுத்தி மோட்சத்தை தந்தருள்வார். அந்த முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாரு, மோட்சத்தை. அது வரைக்கும் பிறகு வந்துகிட்டே தான் இருக்கும். முதல் முக்திங்கிற விருப்பம் வரணும். விருப்பம் வந்தாலும் கூட பல பிறகு உண்டு. பக்குவம் அடைகிற வரைக்கும் இந்த உலகத்துல சிறிது கூட ஒரு பொருள்ல கூட நாட்டம் இல்லாம என்னைக்கு இருக்கோ அது வரைக்கும் பிறவி வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு சொன்னேன், ஒரு சின்ன நினைப்பா இருந்தாலும் அதுக்கு பிறப்பு. சுந்தரம் சாமி பார்க்க தான் செஞ்சாரு, அந்த 2 பெண்களும் பார்க்க தான் செஞ்சாரு. ஏதாவது குற்றம் இருக்கா? சுந்தரா அப்படின்னாரு, சாமி கீழே புலவத்துக்கு போயிட்டு வந்துரு. சாமி என்ன சாமி சொல்றீங்க? இல்ல பார்த்தே இல்ல. ஆமா சாமி பார்த்தேன். அப்ப போயிட்டு வந்துரு அப்படின்ட்டு. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையன் மானுடமாய் மயங்கு வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன என்று சொன்னதுமே உடனே சுந்தரம் சாமி போயிட்டு தக்க நேரத்தில் சிவபெருமான் போய் தடுத்து ஆட்கொண்டு அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி மறுபடியும் கைலாயத்திலே கூட்டு போயிட்டார். அவர்களே கரெக்டாக செஞ்சார். எதுக்காக? நம்மெல்லாம் கடை தரணுங்கிறதுக்காக சுந்தரம் சாமிகளை வர வச்சார் சாமி. இல்லைன்னா நம்ம திருத்துண்ட தொகை பாட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சரி பாடுறீங்களா? சிவா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு, நாங்க பாட ஆரம்பிக்கும் போது திடீர்னு விருந்தாள் வந்துடுறாங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க. சரி எப்படியாவது என்ன செஞ்சிடணும், பாடிடணும். பாடாம வெளியில போகக்கூடாது. திருத்தொண்ட தொகை பாடாம வெளியில போ. அடியாருக்கு முடியாது, அதான் பாடுதான். அது படிச்சா நமக்கு துன்பமே வராது. பொந்து போல ஊனமைந்த உடலை விடுவித்து தத்துவமசி என்னும் மகா வாக்கிய பொருளை உபதேசித்து அனுக்கிரகம் செய்யும் ஆசிரியன் என்னென்று தேடி அதனால் அற்புதமாகிய சிவனையும் தொம்பதம் ஆகிய ஆன்மாவையும் அதீத பதத்தால் ஐக்கியம் செயல்பட்டு இருந்த உபதேச காலத்தில் பொல்லாத அஞ்ஞானத்தை போக்கி சித்தி அடையுமோ பிரம்மம் நீ சொல்வது என்ன செய்வாயாக என்று சொல்வாயாக என்று இப்ப இந்த உயிரானது எப்படி தன்னை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட்ட இவர் அகத்தியர் கேட்கிறார். தத்துவமசி, அதாவது தத் என்றால் என்ன பொருள்? தத்துவம் இசி, தத்துவம் அது, தத்துவம் அசி, நான் கடவுள் அப்படின்னு உடனே ஆகவே இல்லைங்க. நீ அதுவானாய். தத்து என்றால் அது, துவம் என்றால் நீ, மசி என்றால் ஆனாய். நீ அது, அதான் போட்டிருப்பாங்க. ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, நான் கடவுள்னு. அது
தப்பு. அந்த தத்துவமசி சொன்னது விதம் தப்பு. அதனாலதான் அந்த படம் ஓடலை. இது அவங்களுக்கு தத்துவ மசின்னு போடணும். அவங்க தத்துவ மசின்னு மாற்றி போட்டிருந்தாங்க. அவர் போட்டதுனால அது ஓடலை. என்னன்னா தத்துவமசின்னா தத் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அது எது? சிவம். தத் என்றால் சிவம், சொரூப சிவம் பேரு. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த காசுல ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இந்த தத் என்கின்ற சொல்லுக்கு யாருக்குமே பொருள் தெரியவில்லை. அந்த முனிவர்கள் எல்லாம் நம்மளை விட சிறந்த படிப்பாளர் யாருன்னு பார்த்தாங்க. அப்ப வியாச முனிவரை அழைத்தார்கள். இந்த தத்து என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னாரு? இந்த இதுக்கு முழு முதல் பொருள் நாராயணரே என்று சொன்னதும், நீங்க காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன்னு சொல்லி காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி கை நீட்டி சத்தியம் பண்ணி சொன்னாரு, இந்த இதுக்கு பொருள் முழு முதல் பொருள் நாராயணரேன்னாரு. உடனே அப்ப நந்திய பெருமானுக்கு கோபம் வந்து நீட்டிய கை இருக்காங்க. அப்ப தத்து என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சொரூப சிவம். உருவம், உருவம், அருவம், அதையும் தாண்டிய சொருவம். சொருவ நிலையில தன்னிலையில சிவபெருமான் சொருவமா இருப்பாரு. இன்ன தன்மையை நின்று அறிவொன்னா எம்மானை, அதுதான் சிவபெருமானுடைய சொரூபம். மற்றதெல்லாம் உருவம், அருவம். அருவம் என்பது ஜோதி வடிவம், அருவுருவம் என்பது சிவலிங்க வடிவம், அப்புறம் உருவ வடிவம் என்பது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அதோடு சேர்ந்து விநாயகரும் முருகரும். இதெல்லாம் உருவ வடிவம். அருவ வடிவத்துல வந்து சிவம், சக்தி, நாதம், விந்து, இது வந்து அருவம். சிவலிங்க வடிவம் வந்து அருவுருவம். உருவ வடிவத்துல இருந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வரர். மொத்தம் 9 நவதரு பேதங்களாக நாதனே அங்கு நடிப்பன் என்று சிவஞான சித்தியார் சொல்வதற்கிறாங்க. சாமி இந்த 9 நவதரு பேதங்களாக வந்து சுவாமி நடித்து கொண்டிருக்கின்றார். நடித்து நம்ம எல்லாம் பேன்பத்துக்கு அழைத்து செல்கின்றார் சிவபெருமான். ஆனா தன்னிலையில சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா சொரூப நிலையாக இருப்பார். அதை சுந்தரம் சாமி சொல்லும் போது, இன்ன தன்மையை நின்று அறிவொன்னா எம்மானை, அப்பேற்பட்டவர் தான். இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாத பெருமான் தான். ஆனா அடியார்கள் கூப்பிட்டா எளிவந்த பிரான் அப்படின்னாரு. அடுத்த வரி எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? இன்ன தன்மையை நின்று அறிவொன்னா எம்மானை, அடியாரை கூப்பிட்டா எளிவந்த பிரான். அன்னம் வைகும் வயற்பலன தனி ஆரூர் ஆணை மறக்கலுமாமே என்று சொல்வதற்கு இணங்க சாமி அப்பேற்பட்ட கருணையுடைய எளிமையா ஓடி வந்துடுறாரு. நீங்க அழைக்கத்தான் செய்யணும். அழைச்சா அவர் கண்டிப்பா எங்க வந்துடுவாரு, நம்ம உள்ளத்தை தேடி வந்துடுவாரு. நீங்க விரும்புனா வருவாரு, நீங்க விரும்பலைன்னா வரமாட்டார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர், அனைத்தெலும்பும் அவ்வளக்கூத்தனை திரைத்தொழுதும் மறந்து உய்வனோ. அப்ப நம்ம மறக்காம இருந்தா சிவபெருமான் நம்மளை விட்டு போகவே மாட்டார். நம்ம கோயிலா நம்ம மனதுல வந்து குடிகொண்டு விடுவார். அப்ப இந்த மனசை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமா வச்சிருக்கணும். சாதாரண சுத்தமில்லாத சேர்ல நம்ம உட்காருவோமா? கொஞ்சம் அந்த துணி எடுங்க, தொடச்சிட்டு உட்காருவோம். உட்கார மாட்டோமா? சாதாரண சேர்ல ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு தான் என்ன செய்வோம்? உட்காருவோம். அழுக்கா இருந்தா உட்காருவோமா? அதே போல நம்ம மனம் அழுக்கா இருந்தா சிவபெருமான் வந்து உட்காருவாரா? மனம் எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரியும். சாமி அங்கேயே வந்துடும். அருள் புரியறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. நாம நினைக்கிறதுக்கு தயாரா. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தெலும்புமாம் அம்பலக்குத்தனை திரைத்தொழுதும், அவன் செய்கின்ற கருணையை திரைத்தொழுது கூட மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு கருணை செய்யுது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு கருணை செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பொருள். அதான் நீ அதுவானாய். தத்துவமசின்னு என்ன அர்த்தம்? நீ அதுவான். தத் என்ற சொல்லுக்கு சுரூப சிவம் என்று பெயர். முற்கூறிய தத்துவமசியில் ஐக்கியத்தை ஒன்றையானால் உன்னிடத்தில் விளங்கிய அனுபவத்துக்கு மாறுபாடாய் விடும். அண்டச முதலாகிய 4 வகை தோற்றமும் அவனிடத்தில் தோன்றியதல்ல. 4 வகை தோற்றம் எதுல இருந்து வருது? அதுல இருந்து வருது. ஏன்னா உயிர்கள் வந்து 4 வகை தோற்றம் எப்படி வருது அப்படின்னா, விதை, வியர்வை, கருப்பை, முட்டை, அதுல இருந்து தான் வருது 4 வகை தோற்றம். 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்கள். உயிர் வந்து என்றும் உள்ள பொருள். இறைவன் என்ன செய்யல? உயிரை தோற்றுவிக்கல. அப்ப சாமி எதைத்தான் தோற்றுவிக்கிறாரு? இந்த உலகத்தை தான் படைக்கிறாரே தவிர உயிரை படைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, அவர் படைச்சிருந்தா எப்படி இருக்கும்? எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கும், சுகபோகமா இருக்கும். ஒரு முறை பிரம்மாவை தூக்கி சிறையில் அடைச்சார் முருகப்பெருமான். எப்ப கந்தபுராணத்துல அழகா சொல்றாரு, கச்சிப்ப சொல்றாரு, தூக்கி பிரம்மாவை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சாரு. ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டாரு.
ஓம்னு ஆரம்பிச்சாரு. நிப்பாட்டு, ஓம்ங்கிறதுக்கு பிரணவத்துக்கு பதில் சொல்லு அப்படின்னாரு. இவரு நான் மற்ற எல்லாமே கேட்டேன், ஓம்ங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னாரா. முதல் வரைக்கே தெரியலையே, நீ எப்படி படைப்பு தொழிலை செய்கின்றாய் அப்படின்னு சொல்லி உடனே கொண்டு போய் சிறையில் அடைச்சேன். உடனே எல்லாரும் வந்து வந்து கேட்டாங்க, யாருக்கும் விடுற மாதிரி இல்லை சாமி. கடைசி சிவருமானே வந்தார். நந்திபெருமன் போய் என்ன செய்யலை, முருகபெருமன் விடலை. சரி, அப்பா வந்தது உடனே சாமி சிறையில இருந்து விடுவித்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா முருகன் அப்படின்னாரு. இல்லை சாமி, அது எனக்கு சிறைச்சாலை இல்லை, அது எனக்கு தவச்சாலை அப்படின்னாராம். யாரு? பிரம்மா. கொட்டு போட்டாலும் யாரு கையில கொட்டு போடணும்? மோதலையா? அப்ப முருகப்பெருமான் ஒரு தண்டனை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அவரை திருத்தின மாதிரி இருக்கும். அப்படி அவரை திருத்தினாராம் முருகப்பெருமான். யார? பிரம்மா. அப்ப இவர் சொல்றாரு, இப்ப இவர் என்ன பண்ணாரு, பிரம்மா வந்து சிறைச்சாலை அடைச்சாங்க. அப்ப உனக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டாரு சாமி. சிவபெருமான் கேட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா முருகபெருமான். எப்படி தெரியும்? முருகபெருமானுக்கு எப்படி ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியும்? மடியில இருப்பாரா? அம்பாளுக்கு சொல்லும் போது முருகப்பெருமான் கேட்டிருக்காரு ஓம்ங்கிற பிரணவத்துக்கு. ஆனா சாமி தான் அவரு, சிவபெருமான் தான் முருகரா இருக்காரு. இப்ப எப்படி கேட்டதுக்கு அம்மா மடியில இருந்து கேட்டேன்னு சாமி சொல்ல, அப்ப எனக்கு பொருள் சொல்லு பாப்பா அப்படின்னது. அப்ப நான் குருவா இருக்கணும் அப்படிங்கிற சாமி. அப்ப குருவா இருந்து என்ன செய்யறாரு? உபதேசம் செய்ய. குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று சொல்வதற்கிறங்க 4 வகை தோற்று 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பதங்கள் உயிர்களை. அப்ப முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைக்கும் பொழுது அப்ப படைப்புத்துல யார் திரும்ப செஞ்சா? முருகப்பெருமானே செஞ்சா. எல்லா உயிர்களும் மோட்சம் அடையுதான், எண்ணில்லாத உயிர்கள் மோட்சம் அடையுதான். இதை பார்த்ததான் உடனே சிவபெருமான் வேகமா வந்துட்டாரு. எப்பா பக்கமுடைய ஆனாலும் மோட்சம் அடைஞ்சிரும், நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சாமி என்ன செஞ்சாரு? மறுபடியும் படைப்புல வாழ்ந்தார். முருகப்பெருமான் படைப்பு செஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஆன்மாக்கள்லாம் ரொம்ப புண்ணிய செஞ்ச ஆன்மா. அவர் படைக்கும் போது எத்தனையோ ஆன்மாக்கள்லாம் கடை தெரியுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மா கையில் எடுத்தாரு. நம்ம இன்னும் பக்குவப்படாமே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கடை தேர மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா? இன்னும் பிறகு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பொருள், யாரை பார்த்தாலும் ஆசை வருது, யாரை பார்த்தாலும் அனுபவிக்கணும் ஆசை வருது. எந்த செடியை பார்த்தாலும் அந்த பூவை பறிக்கணும் ஆசை வருது. இட்லியை பார்த்தா விட மாட்டேங்கிறோம், கேசரியை பார்த்தா விட மாட்டேங்கிறோம், அல்வாவை பார்த்தா விட மாட்டேங்கிறோம். எதை பார்த்தாலும் ஆசை தான். அப்ப அதை அனுபவிக்க விடுவாரா விட மாட்டாரா சாமி? அதை அனுபவிக்க கொடுப்பாரு. எது கேட்டாலும் கொடுப்பாரு சாமி. அனுபவிப்பா எவ்வளவு வேணும் அனுபவிப்பா. அவரு இடத்தையே விட மாட்டேங்குமே, இடத்த கூட என்ன செய்ய மாட்டேங்கும், விட மாட்டேங்க. ஏன் இடம் அப்படிங்க? சரி, எல்லாம் இருந்துச்சு. அப்படி உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம் என்கின்ற பஞ்ச கந்தவும் கெடுவதே முக்தி என்று சொல்லும் புத்தகத்துக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் முக்தி எதுன்னு சொல்றாங்க? உருவத்தினால முக்தி, வேதனையினால முக்தி, குறிப்பினால முக்தி, பாவனையினால முக்தி, விஞ்ஞானத்தினால முக்தி அப்படின்னு புத்தகத்துக்காரங்க சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஒன்றும் ஏற்றுக்க முடியாது. எல்லாம் ஜட பொருளாக சொல்லி அதை போய் முக்தி சொன்னால் யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? இது அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள் எதை அனுபவிக்கணும்? பேன்பு பொருளை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அதை போய் முக்தி சொல்றாங்க. புத்தன் முக்தியும் விரைவில் வெவ்வேறு உருவம் கொள்ளும் அணி முதல் பிரமகாமியம் ஈராகி அட்டமாசித்தி என்று சொல்லப்பட்ட யோகிகள் முக்தியும். இதெல்லாம் யோகிகள் என்ன சொல்றாங்க? எதை முக்தின்னு சொல்றாங்க? அட்டமாசித்தியே முக்தின்னு சொல்றாங்க யோகிகள்லாம். அது முக்தி ஆகுமா? அது இறைவனுக்கு கூடிய சித்தி. அதை போய் முக்தின்னு சொல்லலாமா? சித்தியை போய் முக்தின்னு சொல்லலாமா? தவறு. ஆகாய பாத்திர வசத்தால் கடகாசம் அட்டகாசம் இரண்டாய் நிற்றார் போலவும் ஒரு சந்திரன் போகாதித்தால் சர்வ அங்கம் தோறும் பலவாய் நின்று தோன்றினவா போலும் பிரம்மம் மாயா காரியங்களான தேகங்கள் தோறும் நின்று முக்தியில் ஒன்றாம் என்று மாயாவாதி முக்தியும். பிரம்மம் எல்லாமே பிரம்மம் அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா? எல்லாமே. அப்ப நம்ம ஏன் பிறக்கணும்? சில பேர் என்ன சொல்றாங்க, இது எல்லாருமே பிரம்மம், நீ பிரம்மம், நான் பிரம்மம், கடவுளே பிரம்மம், எல்லாரும் பிரம்மம் அப்படின்னா சிவம் ஒன்றுதான் பிரம்மம், மற்ற எல்லாமே ஆன்மாக்கள். சாமியை தவிர மற்ற எல்லாமே ஆன்மாக்கள், மற்றதெல்லாம் ஜடப்பொருள்கள். இந்த மூன்றே பதி பசு பாசம், இந்த மூன்று தான். எந்த பொருளையினாலும் இந்த மூன்றுக்குள்ள அடைக்கலாம். எந்த மூன்றுக்குள்ள? பதி பசு பாசம். கடவுள்னு சொன்னீங்கன்னா அது பதியில் வந்துடுவாரு.
உயிர்கள் சொன்னீங்கன்னா அவர் பசுல வந்துடும். இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் அது பாசத்துல வந்துடும். வீடுல இருந்து செடி கொடி எதை பார்த்தாலும் சரி எல்லாமே ஜடப்பொருள் அத்தனையும் மேஜை நாற்காலி நீங்க எதை சொன்னாலும் சரி எல்லாமே ஜடத்துல வந்து முடிஞ்சிடும். அது பூராமே பாசத்தில் முடியும். பதி பசு பாசம் இந்த மூன்றுக்குள்ள எல்லாத்தையுமே அடைக்கலாம். இப்படி ஒவ்வொரு சமயங்களும் இதுதான் முக்தி இதுதான் முக்தின்னு சொல்லுது. நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுது, எதை முக்தின்னு சொல்லுது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், சிவபெருமானுடைய என் குணம் பதிய வைத்தலே முக்தி. சிவபெருமான் எப்படி வியாபகத்தன்மையோடு இருக்கின்றாரோ அதே போல இந்த உயிரும் வியாபகத்தன்மையுடையது. இது எப்படிப்பட்ட வியாபகம்? இது அடங்கிய வியாபகம், அது முற்றும் வியாபகம். அந்த முற்றும் வியாபகத்தோடு இது இணைந்தால் இதுவும் என்ன செய்யும்? முற்றும் வியாபகம் செய்யும். அதோடு கலந்து வியாபகம் செய்யும். தன்மையத்தினாதில் இயற்கை உறவினாதில் இயல்பாக பாசங்களுக்கு நீங்கி இருக்கும். அப்புறம் எது வந்து அதை வந்து பந்திக்காது. தூய உடம்பு வந்துடும், பேராற்றல் வந்துடும், பேரறிவு வந்துடும், வரம்பு இன்பமுடைமை. முடிந்த அளவுக்கு சாமியுடைய பேரின்பத்தை இது அனுபவிக்கும். எவ்வளவு அணித்தாலும் கூட ஒரு அளவுக்கு தான் அனுபவிக்க முடியும். சிவத்தோடு கலந்தாலும் கூட ஒரு அளவு தான் என்ன செய்ய முடியும், இந்த உயிரால இறைவனுடைய அந்த பேரின்பத்தை நுகர முடியும். ஏன்னா அது எல்லை இல்லாத பேரின்பம். சாமிகிட்ட இருக்கிற இன்பம் வந்து எல்லை இல்லாது. சக்கரை கட்டியா நிறைய எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுக்க. அதே போல கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது வேப்ப மரத்துல இருந்தவங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு அந்த புழு மாதிரி நம்ம உலகத்தை கொஞ்சம் நினைச்சாலும் எங்க வந்துடும், உயிரானது பிறவிக்கு வந்து. ரெண்டாவது நம்ம சாமி இப்படி விட மாட்டாரு. என்னைக்கு நம்ம மேல அடையன்னு நினைச்சிட்டோமோ அப்பயே சாமி நம்மளை ஒவ்வொரு படியா என்ன செஞ்சிருவாரு, கூட்டி மேலே கொண்டு போயிட்டே இருக்கு, கீழே விட மாட்டாரு. நான் மறக்க நினைச்சா கூட எங்க சிவபெருமான் நீ மறக்க விட மாட்டாரு அப்படின்னாரு திருவிசைப்பால. மறக்க ஒட்டாய் அப்படின்னு மறக்க நினைச்சா கூட சாமி நீ மறக்க விட மாட்டார். என்னை எப்படியாவது அடியார் கூட சேர்ந்து என்னை திருக்கோயிலுக்கு போக வைப்பதும், என்னை திருமுறை பாட வைப்பதும், என்னை சிவசம்பந்தமாகவே எங்கள் சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு, என்னை ஆளாக்கி விடுவார் அப்படின்னு அந்த பாட்டை சொல்றாரு திருவிசைப்பால். அதனால நம்ம மறக்க நினைச்சா கூட நம்ம அடியாரை என்னைக்கு வந்துட்டோமோ நம்மளை மறக்க விட மாட்டாரு சாமி. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். எப்படியாவது என்ன செஞ்சிருவாரு, ஒரு பூ வச்சாலும் சாமி உங்களை விட மாட்டாரு. ஒரு மலர் பறித்து வச்சா கூட உங்களை எப்படியாவது இழுத்து பக்தி என்னும் வலையில் படுவோன்னு காண்க மாதிரி நம்ம பக்திங்கிற வலையை போட்டு சாமி இழுத்துனார். சில பேர் என்ன சொல்றாங்க, உப்பம்பலத்தை அடைந்த திறனாதிகள் அப்பேயானது உப்பேயானது போலவும் தன்மை கெட்டு ஒன்றாம் என்னும் சிவசமாவாதி முக்தியும். சிவசமாவாதிகள் எப்படி சொல்லுவாங்க, உப்பு தண்ணி, அதுபோல உயிரும் சிவமும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சமம் ஆகுமா? முக்தி அடைந்தாலும் கூட சமம் கிடையாது. இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்தாலும் கூட இறைவனுக்கு சமமாகாது. அப்பையும் கூட இந்த முக்தி அடையும் போது இந்த ஆன்மாக்கள் அடிமைதானே ஒழிய சமமாகாது. சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. முக்தி அடைஞ்சாலும் கூட ஆன்மா அடிமைதானே ஒழிய சமமாகாது, எப்பயுமே சிவமாகாது. சிவமாம் தன்மை பெருமையை தவிர சிவமாகாது. முக்தி அடைஞ்சா என்ன ஆகும், சிவமாம் தன்மை பெறும், அந்த என் குணம் பதியும். ஆனா முழுக்கையும் என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்பையும் கூட சாமி பாருங்க, முக்தி அடைஞ்சாலும் கூட சிவபெருமானுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனமா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாம் கவனமா கேட்கீங்களா? சரி, எல்லாம் கவனமா கேட்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான இடம். இது முக்தி அடைஞ்சாலும் கூட சாமிக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. எது போல தெரியுமா, இந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் உரைக்கிறோம், இந்த தாய் சும்மா இருக்காது. என்னத்தையாவது பாத்திரத்தை போட்டு விளைக்கிட்டு இருக்க, ஏதாவது போட்டு வேலை பார்த்துக்கிட்டே குக்கர்ல என்னத்தையாவது வைக்க. நைட்டு 12 மணியாலும் என்ன செய்யாது அந்த அம்மா, வேலையை ஓயவே ஓயாது. பிள்ளைங்க நிம்மதியா தூங்கும். அதே போல நாம பேரின்பத்தை அனுப்பிச்சுட்டு இருப்போம், சாமி சும்மாவே இருக்க மாட்டாரு. அடுத்த ஆன்மாவை கடை தேர்றதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது அவங்களுக்கு சாமிக்கு அவருக்கு 24 நேரம் டியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். நாம கூட இங்க 8 மணி நேரம் தாங்க டியூட்டி, எவ்வளவுங்க சம்பளம் அப்படின்னு நாம என்ன செய்வோம், பேரம் வச்சுக்கிட்டு இருப்போம். சாமி 24 நேரம் டியூட்டி. இந்த உயிர் கிடைத்திருச்சா அடுத்த உயிரை கிடைத்ததுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி தீச்சு எடுக்க வைக்கணும், அதை எப்படி பேரின்பத்தை நடக்க வைக்கணும், எப்படி அடியார் திருக்கூட்டத்தில் கூட்டணும், அவருக்கு சிந்தனை பூரா அதிலே தான் இருக்கும் சாமிக்கு.
நாம எப்படி சாமி நம்மை பற்றி சிந்திக்கிறோம் அதே போல நாம சிவபெருமானை சிந்திக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அவரை பித்து பிடிச்சு போயிருக்காராம் நம்மளெல்லாம் கடை தேத்துறதுக்காக. அதனாலதான் அவருக்கு பித்தன்னே பேரு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உண்டு. சுந்தர சாமி சொன்னாரு, சாமி என்னாலலாம் உன்னை நினைக்கவே முடியாது சாமி அப்படின்னா. நாம நினைக்க முடியுமா சிவபெருமான? சொல்லலாம், நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா சுந்தரம் சாமி என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். ஒன்னு நீதான் என் மனசுக்குள்ள வச்ச, என்னாலலாம் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்ட்டாரு. மனத்து உன்னை வைத்தாய், உன்னை என் மனத்து நீதான் வைத்தாய், நானும் வைக்கல, என்னால வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு சுத்தமா அறிவே கிடையாது. எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், ஆணவம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் எந்த ஒரு செயல் செய்யறேன், நான் செஞ்சேன்னு சொல்லிட்டோம்னா எனக்கு என்ன வந்துடும், ஆணவம்ல தலைப்பட ஆரம்பிச்சு. உன்னை மனதுள் நீ உன்னை வைத்தாய். எப்படி பாருங்க, அந்த ஆணவம்ல நீங்கிற மாதிரி பாட்டு எப்படி அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதான் திருமுறைகள். திருமுறைகள் உள்ளந்து பாடினது யாரு? சிவபெருமான். மறந்துடக்கூடாது. எனதுரை தனதுரையாக பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக. சாமி உள்ளது பாரு. அப்ப எப்படி இருக்கும் பாட்டு? மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே சொல்றாரு பாருங்க. வழக்கு முடிச்சிட்டாரு சுந்தரம் சாமி. வழக்கு முடிச்சுட்டு, என்னையா வெண்ணை நல்லூர் தான் உங்க ஊருன்னு சொன்னீங்க, உங்க ஊர்லயே வந்து வழக்கு முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு அடிமையும் ஆயிட்டேன், உங்க வீடு எதுதான்யா அப்படின்னாரு சுந்தரம் சாமி. நம்ம வீடு பெரிய வீடு அப்படின்னாரு. எங்க காமி அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் கூட வராங்க. யார் வரா? அந்த சபையில உள்ளவங்க எல்லாருமே வீடை பார்க்கறதுக்கு வராங்க. சாமி உள்ள போய் அப்படியே மறைஞ்சிரு. மற்ற யாரு கண்ணுக்கும் தெரியல, இவரு கண்ணுக்கு மட்டும் சாமி கிடையாது அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு சுந்தரம் சாமி மட்டும். ஏன்னா அவருடைய தவத்துக்கு, ஏன்னா மேருமலையிலும் தவம் செய்தவர் சுந்தரம் சாமி, அவருக்கு சாமி காட்சி கொடுக்குறாரு. சுந்தரா மண்மையில் நம்மை சொற்றமில் பாடுக தூமரை பாடும் வாயால் அப்படின்னாரு சாமி சுந்தரம் சாமியில பார்த்து. சாமி அவருக்கு அப்படியே கருணை மலையில அப்படியே நனைஞ்சு போய் இருக்காரு சுந்தரம் சாமி. சிவபெருமானை பார்த்தது, பாடுனா எனக்கு என்ன சாமி பாட தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா. என்னைக்கு நம்ம ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு சாமி நமக்கு எல்லாவற்றையும். நீ மண்டபத்துக்குள் நுழையும் போது நம்ம என்ன சொல்லி அழைத்தாய் அப்படின்னாரு சிவபெருமான். இவர் அப்படி சுந்தரம் சாமி பார்த்தாரு. சாமியை நான் உன்னை திட்டல சாமி செஞ்சேன் அப்படின்னு. அதை வச்சே பாடியா அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு சிவபெருமானே பாட்டு எடுத்து கொடுக்குறாரு வழிய. பித்தனோ மறையோன் அப்படின்னு முதல் திட்டு சிவபெருமான. பித்தனோ மறையோன். அவர் மண்டபத்தில் நுழைஞ்சு திருமணத்தை நிறுத்தும் போது, உனக்கு என்ன பித்த பிடிச்சு போச்சு ஐயா, பித்தனோ மறையோன் அப்படின்னு சாமி கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டிட்டியா, நான் எப்படியா உனக்கு அடிமையாக முடியும், ஒரு அந்தனர் எப்படியா இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியும்னு கேட்டார் சாமி. அதை வச்சே சிவபெருமான் எந்த சமயத்திலையுமே சொல்லப்படாத ஒரு செய்தி. திட்டியே பாடுப்பா அப்படின்னு சொல்ல ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். பித்தா சூடி, அது பித்தன் யாரு சிவபெருமானை அழைக்கின்றார்களோ அவருடைய பிழையெல்லாம் பொறுத்து வரான் சிவபெருமான். எவ்வளவு பெரிய கருணை மக்கள் பாருங்க. இப்ப நம்மளை எவனா பைத்தியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவனை அடிக்க போயிடுவோம், போக மாட்டோமா. ஆனா சிவபெருமானை சொன்னா சாமி என்ன பண்ணுவாரான், அவன் பிழையெல்லாம் பொறுத்து வரான். அது சொல்றாரு பாட்டுல. தத்தைமனையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு ஊர் உங்கன் வைத்தவருக்கு அமருலகும் அளிக்கும் பெருமை பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சிரத்தாரே போய் நம்ம பிள்ளைகளும் சாமி பொறுக்கிறார் பாருங்க. பெரிய சூடி பெருமானே அவர் எப்படி உணர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க நின்று பாருங்க. சாமி போய் அப்படி உள்ள மறைஞ்சு அவருக்கு மட்டும் காட்சி, வேற யாருக்கு கண்ணுக்கு தெரியல, அவர் கண்ணுக்கு மட்டும் சாமி தெரியுது. பித்தா விரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. சாமி நான் ஒரு நாள் சொன்னேன், நீ மண்டபத்துக்கு நுழையும் போது நான் அவன்கிட்ட சொன்னேன், சாமி
உனக்கு நான் அடிமை இல்லை அடிமை இல்லைன்னு சொன்னேன் சாமி. ஆனா இப்ப சொல்றேன், நான் இனிமே அப்படி சொல்லவே மாட்டேன் சாமி அப்படின்னு. இனிமே நான் அப்படி உனக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு ஆளா இனி அல்லேன்னு எனலாமே இப்படி இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் எப்பயுமே உனக்கு அடிமை அப்படின்னு. அடிமை இல்லைன்னு சொன்னது ஒண்ணுதான். ஆனா இனிமே அப்படி சொல்லவே மாட்டேன்னு சொல்லி 10 பாட்டு பாடினாரு சுந்தரம். இப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் உணர்ந்து பெரிய புராணத்துக்குலாம் நீங்க உள்ள போய் அந்த இடத்துல போய் அனுபவிக்கிற மாதிரி கேட்கணும். பெரிய புராணம் கேட்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கே நீங்க போயிடணும். திருவெண்ணெய்நல்லூருக்கே போய் சிவபெருமான் அங்க பாக்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு. அப்படி பேசும்போது 2-3 பேர் கண்ணீர் அடிச்சிட்டாங்க. எங்க இதுல நம்ம திருப்பரங்குன்றத்துல. அந்த அளவுக்கு சிறப்பான சுந்தரம் சாமி வரலாறு அங்க ஓடிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்துல. அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அப்படி நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தெய்தேன் பிறனாகா அருள் பெற்று. இந்த பேயோட தன்மைன்னா ஒரே தன்மையா இருக்கும். பேய் பிடிச்சவங்க பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்படி இருப்பாங்க? ஒரே இருப்பாங்க. அது மாதிரி நான் உலகத்துல பேய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பேயாய் திரிந்தைத்து பிறனாக அருள் பெற்றேன். ஓ அருளை நான் பெறாம இருக்கேன். உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி உன் அருளை பெற முடியும்? சொல்ல இருப்பாங்க. எப்படி சொல்றாங்க? பேயாய் திரிந்தெய்தேன் பிறனாக அருள் பெற்றேன். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறைகள் ஆயா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாம். மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன்ன தொழிலேனர். இது ரொம்ப ஹைலைட்டான அந்த பாட்டிலே ஹைலைட் பாட்டு என்னன்னா இந்த பாட்டு தான். யார் சிவபெருமானை தொழுகின்றார்களோ அவருடைய துன்பத்தை துடைப்பது யாருடைய தொழில்? சிவபெருமானுடைய தொழில். அப்ப சிக்கனை பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதி இனியேன்னு சுவாமியை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மள துன்பத்துல ஆழ்த்தவே மாட்டார். இன்பமே என்னாலும் நமக்கு துன்பம் இல்லை. தாமார்க்கும் கொடியல்லா சங்கரன சங்கவன் கொலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் செவடியினையே சென்று குறுகினோமே என்று சொல்வதற்கிணங்க அவருக்கு ஆளாயிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் வருவதில்லை. நிச்சா அப்படி அருமையான பாட்டு. நம்ம ரொம்ப ஃபீலான பாட்டுல பித்தா பிரைசூடியும் ஒண்ணு. ஏன்னா சரி, நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பாட்டை என்ன செய்யுங்க, தில்லைவாழ் அந்தனரோடு இந்த பதியத்தையும் நீங்க பாடுங்க. பாடுறீங்களா? யாராவது பித்தா பிரைசூடி நான் தினசரி பாடுறீங்க அப்படிங்கிற யாராவது கை தூக்குங்க. யாருமே இல்லையா? ரெண்டாவது ஒரு நாள் சரி, எதனாலும் குடும்ப அளவுக்கு கூட 2 பதியத்தை படிங்க. அடிக்கடி சொல்ற கருத்து என்னன்னா, சாமிக்கு சும்மா ஒரு பாட்டில் மட்டும் விட்டுறாங்க. ஞானசம்பந்த பெருமை பதியம் ஒன்று படிங்க, திருநாவுக்கரச பதியம் ஒன்று படிங்க, சுந்தரம் சாமி பதியம் ஒன்று பாடுங்க. அது மாதிரி மாணிக்காச பெருமான பதியத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் இருந்தீங்க. பாட்டா மட்டும் இல்லாமல் பதிகமாகவே பாடினால் ரொம்ப சிறப்புடையது. சிவபூஜை பண்ணுறவங்களாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பதிகமாக பாடுவாங்க. அடியில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணும்போது சிவபுராணம் ஓடிடும், அலங்காரம் பண்ணும்போது ஓர் வாயிலை பாட்டு ஓடிடும், அர்ச்சனை பண்ணும்போது வேட்டாய் வினாய் ஓடிடும். கரெக்டாக பாருங்க, ஒவ்வொரு பதிகமாக பாருங்க. அதுக்கப்புறம் தில்லைவாழ் ஓடிடும். கரெக்டாக 4 இதுக்கு கரெக்டாக வரும். கடைசி மாணிக்கவாசகர் உடையா வந்து நடிகர் வச்சுட்டு இப்படிதான். சரி, இதெல்லாம் பதிகத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிவ சம்பந்தமாகவே இருக்கணும். பூஜை நிறைவு வரைக்கும் திருமுறைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதான்? சரி, அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சமயத்தை வந்து அவங்க உயர்வாக சொல்கின்றார்கள். அதெல்லாம் பதமுக்தியை தவிர பரமுக்தி அல்ல. சிவபெருமான் கொடுக்கின்ற முக்தியே பரமுக்தி. மற்றவையெல்லாம் நம்ம முக்தி எப்படிப்பட்ட முக்தினா என் குணம் பதிய வைப்பதே நமக்கு முக்தி. அதை இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கள் தந்தியனை கயக்க வைத்தடி யார் முனையை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. அப்ப என் குணம் பதிய வைத்தலே முக்தின்னு மாணிக்கவாசகர் அந்த இடத்துல சொல்றாரு. 64 பெண்களுக்கு சிவபெருமான் என் குணத்தை பதிய வைத்தார் அப்படிங்கிறார். அப்ப என் குணம் நமக்கு பதிய. மற்ற முத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்ணின்பமே முக்தி அப்படின்னு சொல்ற சமயம்லாம் இருக்கு. எல்லாம் அற்ப முக்தி. எல்லாமே எதை அனுபவிச்சாலும் அடுத்த நிமிஷமே என்ன ஆயிரும், சலிப்பு வந்துடும். ஆனா இறை இன்பம் ஒன்று மட்டுமே சலிப்பு அடையாத ஒரு இன்பம் எதுவென்றால் அது இறை இன்பம் மட்டுமே. தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே. நீங்க சாமிகிட்ட அழுந்தி பாருங்க, அப்பதான் தெரியும். சிவத்தை எந்த நேரம் நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் அதோடைய அனுபவம் உங்களுக்கு புரியும். இது வந்து மற்ற சமயம் மாதிரி கிடையாது. நாங்கள் சிவத்துல யாரு அனுபவப்படுகின்றார்களோ அவர்களுக்கு வந்து பேரின்பத்துல சுவாமி திளைக்கணும்.
ஒவ்வொரு சொற்பொழிலும் சொல்ற காரணம் என்னன்னா, சிவத்துல அழுந்துங்க அழுந்துங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அது அணிவித்தவர்களுக்கு தெரியும். சிவபெருமான் இந்த நேரம் நெஞ்சில் வச்சு பூசிக்கின்ற அன்பர்களுக்கு தெரியும் சாமி எப்பேற்பட்ட கருணையாளர் அப்படிங்கிறது அவர் நினைப்பவர்களுக்கு தெரியும். அதை நீங்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அடியேன்னு சொல்றேன். அவரை நினைக்க நினைக்க இன்பம், அவரை மறக்க மறக்க நமக்கு துன்பம். அவரை நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் எங்க ஓடுனே தெரியாது, ஓடியே போயிடும், வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம நெஞ்சத்தில் கோயிலாக கொண்டு சிவபெருமான் அருள் செய்வார். புறச்சவையராகிய பொல்லாதோர் தத்தம் கோட்பாடே சிறந்ததாக சாதிக்க வந்த விடத்து பரமேஸ்வரன் அருள் செய்த திவ்ய ஆகமத்தை உள்ளவாறு அறிந்த ஆசிரியன் அந்தந்த மார்க்க நூல்களை கண்டித்து தன் மதத்தை, சிலவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தை தான் என்ன செய்வாங்க, அவங்க கொள்கையை தான் மேம்பாடாக சொல்லுவாங்க, நம்ம சமயத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் நம்ம சமயம் மட்டும் எப்படின்னா எல்லார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லி வந்த சமயம் தான் நம்ம சைவ சமயம். நீ என்ன கேள்வி கேளு, அதுக்கு பதில் இங்கே இருக்கு. சிலவர் என்ன செய்வாங்க, இந்த உலகம்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் வந்து ஜடம், அது வந்து உயிராகாது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கடவுள் தன்மையை சொல்லி, உயிருடைய தன்மையை சொல்லி, ஆணவ மலத்தினுடைய தன்மையை சொல்லி, இந்த முப்பொருள் உண்மையை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு அதில் தலை சிறந்து விளங்கியது தான் நம்ம சைவ சமயம். சைவ சமயமே சமயம், அது ஒன்று தான் சமயம், மற்றதெல்லாம் சமயமே இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் இடையில் வந்தது இடையிலே போயிடுச்சு. சைவ சமயமே சமயம், சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்று வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உழலும் சமய நெறி. மற்ற சமயங்கள்லாம் பொய் வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டாம். அங்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், புகுத வேண்டாம். முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே. முக்தி தரக்கூடிய சமயம் எது? சைவ சமயம் ஒன்றே. அதனால அது ஒன்றே சமயம், மற்றவையெல்லாம் சமயம் அல்ல. அதுலேயே ஒரு பாட்டுல மேல போய் என்ன சொன்னாரு, சைவ சமயமே சமயம், சமயா அதீத பழம்பொருளைனாரு. சமயம் கடந்த சமயம் சைவ சமயம். ஏனென்றால் அது ஒன்றுதான் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். மற்ற சமயங்கள் எல்லாம் பிற உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். வைஷ்ணவ சமயத்திலிருந்து வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தமம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம் போன்ற பல சமயங்கள் எல்லாம் ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் சைவ சமயம் ஒன்று மட்டுமே. சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை அப்படின்னு தாய்மான சபைகளும் சொல்ற. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. இந்த உயிருக்கு துணையா வருவது யாரு? நால்வர் பெருமக்கள். இன்னும் நிறைய இருக்கு, சரி இது முடிச்சுக்கணும். அடுத்து நம்ம தொடர்ந்து என்னைக்கு பார்ப்போம்? வியாழக்கிழமை பார்ப்போமா? வியாழக்கிழமை தானே? வியாழக்கிழமை ஏதாவது இருக்கா பிரதோஷம்? ஏதாவது வழிபாடு சார்? சரி, அப்போ வியாழக்கிழமை சரி, வியாழக்கிழமை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியேன் உரையை நிறைவு. இது முழுக்க யோகவியல். சமயங்களை பற்றி சொல்லுது, விலைகளை பற்றி சொல்லுது, முப்பொருள் உண்மையை பற்றி சொல்லுது. யோக நெறினா என்ன? எது யோகம்? சிவபெருமானை நினைப்பது தான் யோகம், மனம் ஒன்றுவது தான் யோகம். சிவபெருமானை நினைந்து யாருடைய மனம் ஒன்றுகின்றதோ அவர்களுக்கே சிவபெருமான் பேரின்பத்தை நல்கின்றார். இதுதான் கருத்து. இதுதான் இவ்வளவு நாள் நீங்க கேட்டதுல கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, மனம் ஒன்றிருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்று சொல்வதற்கிணங்க மனம் ஒன்றி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அதுவே யோகம். எந்த இடத்துல மனம் உங்களுக்கு அடங்கி ஒடுங்குதோ அது யோகம். இப்ப நீங்க சும்மா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்க மனசை அடக்கி இங்க உள்ளுக்குள்ள இங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க மனமானது அடங்கிருச்சுன்னு அர்த்தம். அது பூஜை. மனம் அடங்கிருச்சுன்னா உங்களுக்கு பூஜை அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள பூஜை நடக்கு. மனம் அடங்கு யோகம் என்றால் மனம் அடங்குவதுதான் யோகம். நீங்க எங்க சுவாமி நினைச்சாலும் உங்களுக்கு யோக நெறி கூடிக்கொண்டே செல்லும். அதை சொல்றதுதான் இந்த சிவஞான யோக. சரி, இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை பொரியும் இன்ப கடல் மூழ்கி
உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே வயல் தகர்களிடையறந்த தீனை காவல் பனச குரமகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாபுரிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவழி தலைக மாதோ வான்முகில் வளாதுவேக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெல்லுவல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வையம் நேடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே என்னாருடைய சிவனையே போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகம்பலம் அது போட்டாச்சு போலுக்கா கெட்டி யாருக்கு